தேவன் எல்லா தீங்குக்கும் உங்களை விலக்கி பாதுகாக்க என் தேவன் நல்லவராகவே இருக்கிறார். சத்துருக்கள் பெருகலாம், உலக மனிதர்கள் நமக்கு விரோதமாய் அநேக பொய் சாட்சிகளை சொல்லலாம். உனக்காய் கர்த்தர் வழக்காடுவார், உனக்காய் கர்த்தர் பரிந்து பேசுவார். கர்த்தர் உன்னை காப்பாற்ற வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. இந்த காலை ஆராதனையிலே தேவன் உங்களோடு பேசுவாராக. நிச்சயம் கர்த்தரை நம்பி வந்திருக்கிறவர்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போவதே இல்லை. அல்லேலூயா. எரேமியாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 39வது அதிகாரம் 17வது வசனத்தை நாம் வாசிக்க நாம் கேட்போம். ஆனால் அந்நாளிலே உன்னை தப்புவிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ பயப்படுகிற மனுஷனின் கையிலே ஒப்பு கொடுக்கப்படுவது இல்லை. அல்லேலூயான்னு சொல்லலாமா? அல்லேலூயா. சேனைகளின் கர்த்தரும் வாக்குத்தத்தத்தை நமக்கு கொடுத்த பரிசுத்த ஆவியானவரும் இந்த நாளிலே உன்னோடு பேசுவாராக. ஆனாலும் அந்த நாளிலே உன்னை நான் தப்புவிப்பேன். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை தப்புவிக்க தேவன் இந்த நாளிலே உன்னை சந்திக்க கர்த்தர் கடந்து வந்திருக்கிறார். எல்லா தீங்கிலிருந்தும் உன்னை என்ன செய்வேன்? தப்புவிப்பேன். எந்தெந்த காரியத்திலே நான் சிக்கி கொண்டிருக்கிறேனோ, எந்தெந்த காரியம் தப்பிக்க முடியாமல் திகைத்து போய் இருக்கிறேனோ, தப்பிக்க முடியாமல் எந்தெந்த காரியத்திலே நான் சிக்கி தவித்து கொண்டிருக்கிறேனோ, கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் கர்த்தரே உன்னை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். சில நேரங்களிலே இந்த காரியத்திலிருந்து யார் என்னை தப்புவிப்பா, யார் என்னை இந்த விடுதலையாக்குவா? நான் சிக்கிக்கொண்டே, நான் இதனாலே துக்கப்பட்டு கொண்டிருக்கிறேன், இதனாலே நான் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறேன், இதனாலே நான் மனம் உடைவாய்ந்து கொண்டிருக்கிறேன். யார் என்னை தப்புவிப்பா? இந்த இக்கட்டில் இருந்து, இந்த பாவத்தில் இருந்து, இந்த பழக்கத்தில் இருந்து, இந்த போராட்டத்தில் இருந்து யார் என்னை தப்புவிப்பா என்று கேள்விகளோடு நீ இருப்பாய் என்றால், இன்றைக்கு நீ ஆராதிக்கிற தேவன் சொல்லுகிறார், நானே உன்னை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறேன். எத்தனை பேர் அதை விசுவாசத்தோடு சொல்ல முடியும்? எல்லாருமே ஒவ்வொரு விஷயத்திலே சிக்கி கொண்டுதான் இருக்கிறோம். சில பேர் தெரிந்தே சிக்கிக் கொள்ளுகிறார்கள், சில பேர் சூழ்நிலையின் சந்தர்ப்பத்திலே மாட்டிக்கொள்ளுகிறார்கள், சில பேர் விருப்பத்தோடு சில காரியங்களிலே சிக்கிக் கொள்ளுகிறார்கள். ஆனால் இதிலிருந்து யார் என்னை விடுதலையாக்க முடியும் என்று மனக்குழப்பத்தோடு நாளுக்கு நாள் துக்கத்தோடு இருக்கிற உங்களை சந்திக்க வந்திருக்கிறார், உன்னை விடுதலையாக்க வந்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த வியாதியிலிருந்து, இந்த கடனிலிருந்து, இந்த இச்சையான இந்த உலகத்திலிருந்து என்னை பாவத்துக்குள்ளே தள்ளும்படியாய் அநேக மனிதர்கள் என் கண்களுக்கு முன்பாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். சிலர் சிக்கிக் கொள்ளுவது குடும்பத்துக்கு தெரியும், சிலர் சிக்கிக் கொள்ளுவது ஒரே நபர்களுக்கு தெரியும், சிலர் சிக்கிக் கொள்வது யாருக்கும் அறியாதவர்களாக இன்றைக்கு உன் அறைக்குள்ளாய் புலம்பிக் கொண்டு வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தரே உன்னை விடுதலையாக்க வல்லவராக இருக்கிறார். கர்த்தரே உன்னை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். இன்னைக்கு நாம் பார்க்க போகிறோம், யாரை தேவன் தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார், யாரை தேவன் விடுதலையாக்க வல்லவராக இருக்கிறார், யாரை தேவன் கரம்பிடித்து தூக்க வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. எல்லா மனிதனையும் அல்ல, ஒரு சில மனிதர்களை தேவன் தப்புவித்து அவர்களை உயர்த்த வல்லவராக இருக்கிறார். வேதத்தை திருப்பி சங்கீதத்தின் புஸ்தகம் 18வது அதிகாரம் 19வது வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம். அவர் விசாலமான இடத்திலே என்னை கொண்டு வந்து என்மேல் பிரியமாயிருந்தபடியால் என்னை தப்புவிக்கிறார். அல்லேலூயா. யாரை கர்த்தர் தப்புவிக்கிறார்? கர்த்தர் யார் மேலே பிரியமாயிருக்கிறாரோ. அல்லேலூயா. எல்லா நபரையும் தேவன் குறிப்பிட்டு சொல்லவில்லை.
எல்லா நபரையும் நான் தப்புவிப்பேன் என்று சொல்லவில்லை. இந்த உலகத்திலே கோடிக்கணக்கான ஜனங்கள் இருக்கிறார்கள். அவர்கள் எல்லாம் நான் தப்புவிப்பேன் என்று சொல்லவில்லை. யார் மேலே கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார், யாரை தேவன் அதிகமாய் நேசிக்கிறார், யாரை விசாலமான இடத்திலே கொண்டு வந்து வைத்திருக்கிறாரோ அவர்களையே கர்த்தர் தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. விசாலமான இடம் என்று சொல்லப்படும் பொழுது நான் அதை எப்படி பார்க்கிறேன் என்றால், அதை சபையாய் நான் பார்க்கிறேன். அல்லேலூயா. ஒரு விசாலமான சபைக்குள்ளாக, ஒரு கிறிஸ்துவ ஆராதனைக்குள்ளாக, ஒரு பெந்தேகோஸ்தே கூட்டத்துக்குள்ளாக தேவன் என்னை கொண்டு வந்ததின் நோக்கம் என்னவென்று கேட்டால், என்னை தப்புவிப்பதற்காக. அல்லேலூயா. ஏனென்று கேட்டால், இந்த உலகத்திலே அநேக விசாலமான வழிகள் இருக்கிறது. ஆனால் அது எல்லாம் என்னை எங்கு கொண்டு போகும் என்று கேட்டால், என்னை பாதாளத்துக்கு நேராக கொண்டு போகும். ஆனால் இந்த விசாலமான பரிசுத்த தேவ ஆலயம் என்னை பரத்துக்கு நேராக, என்னை பரலோகத்துக்கு நேராக, என்னை உன்னதத்துக்கு நேராக கர்த்தர் உங்களை கொண்டு போக தேவன் இந்த விசாலமான சபைக்குள்ளாக உங்களையும் என்னையும் கர்த்தர் நியமித்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த விசாலமான சபைக்குள்ளாக இருந்து நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டால், அவருக்கு பிரியமானபடி என் ஆராதனையை, என் துதியை, என் ஸ்தோத்திரத்தை, என் பார்வையை, என் வார்த்தையை, என் நடையை எல்லாவற்றையும் யாருக்கு பிரியமாக? அல்லேலூயா. இன்னைக்கு நம்மளை நாமே சோதித்து பார்ப்போம். சபைக்குள்ளாக, சங்கத்துக்குள்ளாக, ஆண்டவருடைய ஆலயத்துக்குள்ளாக நான் யாருக்கு பிரியமான ஆராதனையை செய்து கொண்டிருக்கிறேன்? அல்லேலூயா. கடமைக்காக ஏதோ ஞாயிற்றுக்கிழமை போக வேண்டும் என்று சொல்லி நான் கட்டாயத்துக்காக நான் சபைக்கு போகிறவனாய் இருப்பேன் என்றால், ஒரு நாளும் கர்த்தரின் மேல் பிரியமாய் இருப்பது. ஆராதனைக்கு போவோம் என்று சொன்ன உடனே தன் முகத்திலே என்ன வந்தது என்று கேட்டால், மன மகிழ்ச்சி வந்தது. ஆலயத்துக்கு போவோம் என்று சொன்ன உடனே ஆயத்தத்தோடு தேவ ஆலயத்திலே, தேவன் எனக்கு கொடுக்கப்பட்ட விசாலமான இடத்திலே நான் வந்து நான் தேவனை உண்மையாய் ஆராதிப்பேன் என்றால், என் இருதயத்தை கர்த்தருக்கு கொடுப்பேன் என்றால், என் இருதயத்தை தேவனுக்கு நேராய் திருப்புவேன் என்றால், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதத்துக்கு நேராய் என் கண்களை ஏறெடுப்பேன் என்றால், கர்த்தர் உண்மையில் பிரியமாய் இருக்கிறார். இன்னைக்கு ஆலயத்துக்கு போவது கட்டாயமாக இருக்கிறது. எல்லாரும் போகிறார்கள், நானும் போகிறேன் என்று போகிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு ஆராதனையாக, அப்படிப்பட்ட ஒரு கூடுகையாக இருக்கக்கூடாது. நான் ஆலயத்துக்கு போவேன் என்றால் என் மேலே கர்த்தர் பிரியமாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. என் மேல் பிரியமாய் இருப்பார் என்றால் நிச்சயம் கர்த்தர் என்னை தப்புவிக்க. எல்லாரும் சொல்லுங்க, எத்தனை பேர் சொல்ல முடியும்? என்னை தப்புவிப்பா. அல்லேலூயா. மற்றவங்க என் மேல பிரியமா இருக்கணும்னு நம்ம ஓடக்கூடாது. மனைவி என் மேல பிரியமா இருக்கணும், கணவன் என் மேல பிரியமா இருக்கணும், இல்ல நண்பர்கள் என் மேல பிரியமா இருக்கணும். அப்படிலாம் உங்க வாழ்க்கையை நீங்க மாற்றிக்கொள்ள கூடாது. உங்க மேல யார் பிரியமா இருக்க வேண்டும் என்றால் கர்த்தர் ஒருவரே. அவர் பிரியமா இருப்பார் என்றால் எப்பேற்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும் கர்த்தர் உங்களை தப்புவிப்பார். உன்னை பிரியமா இருக்கிறவர்களை பாருங்க. இக்கட்டிலே சிக்கிக்கொள்ளும் பொழுது, உபத்திரவத்திலே சிக்கிக்கொள்ளும் பொழுது உனக்கு பிரியமாய் இருந்தவர்கள் உன் பக்கத்தில் இருக்க மாட்டார்கள். உன்னை நேசிக்கிறவர்கள் உங்க பக்கத்தில் இருக்க மாட்டாங்க. ஒருவேளை எனக்கு வியாதி வந்தது, எனக்கு பிரியமாய் இருக்கிறவர்கள் நிறைய பேர் இருக்கலாம். ஆனால் இந்த வியாதியிலிருந்து யார் என்ன விடுதலையாக்க முடியும்? என் கூட இருக்கிறவங்க விடுதலையாக்க முடியுமா? இல்லை என் வியாதி வேதனை அவங்களால பகிர்ந்து கொள்ள முடியுமா? ஒருவர் ஆள முடியாது. அது எவ்வளோ பெரிய திக் ஃப்ரெண்டாக இருக்கட்டும், எவ்வளோ பெரிய நெருங்கிய உறவாக இருக்கட்டும், உன் வேதனையில் இருந்து தப்புவிக்க ஒரே ஒருவரால தான் முடியும். என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்பதை இந்த நேரத்திலே உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். அல்லேலூயா. உங்கள் ஆண்டவருக்கு பிரியமா நடங்க, ஆண்டவருக்கு பிரியமானதை பேசுங்க, ஆண்டவருக்கு பிரியமானதை செய்யுங்க. அவர் உங்க மேலே பிரியமாய் இருப்பார் என்றால் ஆபத்து காலத்திலே கர்த்தர் உன்னை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா.
அல்லேலூயா. கர்த்தருக்கு பிரியமாய் இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் எப்படி நடப்பார்கள் என்றால், சங்கீதத்தின் புஸ்தகம் 37வது சங்கீதம் 38வது வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம். அக்கிரமக்காரர் ஏகமாய் அழிக்கப்படுவார்கள். அழிக்கப்படுவார்கள். அறுப்புண்டு போவதே துன்மார்க்கரின் முடிவு. முடிவு நீதிமான்களுடைய ரட்சிப்பு நீதிமான்களுடைய ரட்சிப்பு கர்த்தரால் வரும். கர்த்தரால் வரும். இக்கட்டு காலத்தில் அவரே அவர்கள் அடைக்கலம். அவரே அவர்களுக்கு அடைக்கலம். கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்து கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்து அவர்களை விடுவிப்பார். அவர்கள் அவரை நம்பியிருக்கிறபடியால் அவரை நம்பியிருக்கிறபடியினால் அவர்களை துன்மார்க்கருடைய கைக்கு அவர்கள் என்ன செய்வாராம்? தப்புவிக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, கர்த்தர் உங்க மேல பிரியமா இருப்பார் என்றால் நீங்க யாரா மாற்றப்படுவீங்கன்னு கேட்டா நீதிமானாய் மாற்றப்படுவீர்கள். யாரா மாற்றப்படுவேன்? நீதிமானாய். அவருக்கு பிரியமாய் இருக்கிறபடியினால், அவருக்கு பிரியமானதை செய்கிறபடியினால், அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறபடியினால், அவர் என் மேல் பிரியமாய் இருக்கிறபடியினால் கர்த்தர் என்னை எப்படி பார்க்கிறார்னு கேட்டா நீதிமானாய் கர்த்தர் பார்க்கிறார். உன்னுடைய பார்வைக்கு நான் எப்படிப்பட்டவன்? நீதிமான். நீதிமானின் சுகத்தை கர்த்தர் என்ன செய்கிறாரா? விரும்புகிறார். நீதிமானை கர்த்தர் ரட்சிக்கிறார். நீதிமானை கர்த்தருடைய கரத்தினாலே தாங்க வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. நீதிமானாய் கர்த்தர் என்னை பார்க்க வேண்டும். தேவன் உன்னை நீதிமானாய் பார்ப்பார் என்றால், இயேசு கிறிஸ்துவனை நீதிமானாய் தன் கண்களிலே உன்னை ஏறெடுப்பார் என்றால், வேத புஸ்தகம் இப்படியாய் சொல்லப்படுகிறது, உனக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா அக்கிரமக்காரர்களும் அழிக்கப்படுவார்கள். நீதிமான்களுக்கு விரோதமாய் எழும்புகிற அக்கிரமக்காரர்கள், நீதிமான்களுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மனிதர்களும் அழிக்கப்படுவார்கள். நீதிமானோ கம்பீரு தார்ப்பரிப்பார். எல்லாம் விழுவார்கள், எல்லாரும் விழுந்து போவார்கள். நீதிமானுக்கு விரோதமாய் எழும்புகிற அநேக கூட்டங்கள் விழும். ஆனால் நீதிமான் ஒரு நாள் வீழ்வதே அல்ல. கர்த்தர் நீதிமானை உயர்த்த வல்லவராக இருக்கிறார். நம்பிக்கை உள்ளவர்கள் மாத்திரம், நம்பிக்கை உள்ளவர்கள் மாத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. நீதிமானுக்கு கர்த்தர் என்ன செய்கிறார்னு கேட்டா உதவி செய்கிறார். கர்த்தர் நீதிமானுக்கு என்ன செய்யறாரு சொல்லுங்க? இன்னைக்கு நீதிமானா கர்த்தர் உன்னை வைத்திருக்கிறான்னு சொல்றவங்க மாத்திரம் உங்க வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, கர்த்தர் எனக்கு, கர்த்தர் எனக்கு. அல்லேலூயா. மனிதனுடைய கரத்திலிருந்து வருகிற உயர்வு அல்ல, மனிதன் உனக்கு உதவி செய்கிற விதம் அல்ல, அரசாங்கம் உனக்கு உதவி செய்கிறது அல்ல, என் கர்த்தர் உனக்கு உதவி செய்கிறார், உனக்கு உதவி செய்கிறார். இந்த உலகம் இன்னைக்கு எதை நோக்கி ஓடிக்கொண்டிருக்குன்னு கேட்டா, யாராவது எனக்கு உதவி செய்ய மாட்டார்களா? எந்த நபராவது எனக்கு உதவி செய்ய மாட்டார்களா? அப்படிதான் மனிதனை நம்பி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு காணொளிகள் எடுத்து பாருங்க, எல்லாரும் உதவிக்காக தங்களுடைய இயலாமையை வீடியோவாக பதிவிக்கொண்டே இருக்கிறார்கள். இந்த வீடியோ யாராவது பார்க்க மாட்டாங்களா? இந்த காட்சி யாராவது பார்க்க மாட்டாங்களா? எனக்கு உதவி செய்ய யாரும் வரமாட்டார்களா? உலகத்தை நாடுகிற இக்காலத்திலே இன்றைக்கு பரத்தை நாடும்படியாக கர்த்தர் உன்னோடு கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். இன்னைக்கு நமக்கு உதவி யாரிடத்திலிருந்து வர வேண்டும் என்றால் கர்த்தரிடத்திலிருந்து வர வேண்டும். ஆமென். மனுஷனிடத்திலிருந்து அல்ல, உலகத்திலிருந்து அல்ல, உங்க மொபைல் இருந்து அல்ல, இன்டர்நெட் இருந்து அல்ல. எனக்கு உதவி பரத்திலிருந்து வர வேண்டும். எத்தனை பேர் நம்பிக்கையோடு சொல்ல முடியும்? அல்லேலூயா. நீ என்ன காரியங்களுக்காக ஜெபித்தாலும் சரி, நீ என்ன காரியங்களுக்காக நீ தேவ சமூகத்திலே வந்திருந்தாலும் சரி, உனக்கு உதவி செய்ய என் கர்த்தர் இருக்கிறார், என் தேவன் இருக்கிறார். உன் குடும்பத்திற்காக, உங்க பிள்ளைகளுக்காக, உங்க சந்ததிகளுக்காக உதவி செய்வேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணினவர் அவர் வாக்கு மாறாத தேவனாக இருக்கிறார். எத்தனை பேர் அதை நம்பிக்கையோடு சொல்ல முடியும்?